இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்க, இந்த அரசு திமுக திராவிட மாடல் அரசுனா இது வந்து ஒரு திருச்சபை அரசு அப்படிங்கிறது மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த அரசை வந்து வாபஸ் அரசு அப்படின்னே சொல்லலாமா அப்படின்னு தோணுது. காரணம், ஒரு ஒரு சுற்றறிக்கைன்னு ஒன்று அனுப்புகிறாங்க, உடனே எதிர்ப்பு கிளம்பிய உடனே ஐயோ தவறுதலாக பண்ணிட்டோம், நாங்கள் அதை வாபஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அதே போல் என்னென்னா, இந்த வினாத்தாள் கசிவு தொடர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெரிய போராட்டத்தை ஜந்தர் மந்தரில் பண்ணாங்க. அது ஆம் ஆத்மி கட்சியுடைய இன்னொரு ஹேண்ட் அப்படின்னு ஒரு பக்கத்தில் டெல்லியில் பேசிக்கிட்டு இருந்தா கூட, இங்கே அதை வைத்து மறைந்திருக்கக்கூடிய நக்சல் அமைப்புகள், அர்பன் நக்சல்கள், அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பது போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்கெல்லாம் சேர்த்து இங்கே போராட்டத்தில், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய இடத்தையே வாடகைக்கு விட்டது மாதிரிலாம் இங்கே போராட்டம் தமிழகத்தில் நடந்தது. இப்போ இதையெல்லாம் கண்காணிக்கணும். குறிப்பாக கல்வி வளாகங்களில், கல்லூரிகளில் இந்த மாணவர்கள் வந்து சிஜேபிக்கு எதிராக, அந்த சிஜேபிக்கு ஆதரவாக ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிறாங்களா, கம்யூனிஸ்ட் நக்சல் அமைப்புகளுக்கு ஆதரவாக ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத போலீஸு, கல்வித்துறை எல்லாம் ஒரு நெட்வொர்க் அவங்களுக்குள்ள வந்து கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு சுற்றறிக்கை வந்த உடனே இதை கம்யூனிஸ்டுகள் எதிர்த்த உடனே வாபஸ், அப்படி ஒரு சுற்றறிக்கை நாங்கள் அது போல் எங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம், அதை வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? திமுக ஆட்சி நடந்தபோது நாம் சொல்லியிருக்கோம், கருணாநிதி இருந்த வரைக்கும் தலை வாழாட்டும், ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகு வாழ் தலையை ஏற்றுகிறது. இதே டிவியில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம பல முறை அதை சொல்லியிருக்கோம். நேரடியாக சிறுபான்மையினருக்காக களத்தில் குதித்தவர்கள் உதயநிதி போன்றவர்கள், சனாதன ஒழிப்பு, திருப்பி அதே வார்த்தையை இவரும் பேசியிருக்கிறாரு, ஸ்டாலின் பேசியிருக்கிறார், மற்ற மினிஸ்டரும் பேசியிருக்கிறார். எந்த அளவுக்கு அவங்க பண்ணினாங்களோ, ஆனாலும் கூட ஓரளவு கடைசி வரைக்கும் ஜோசப் விஜய் ஆட்சி வர்ற வரைக்கும் இப்ப யாரெல்லாம் விஜய வசைவாடி கொண்டிருந்தார்களோ அவங்கெல்லாம் திமுக தான் இருந்தாங்க. இதே கம்யூனிஸ்ட், இதே முஸ்லீம் லீக், இதே கிறிஸ்தவ அமைப்புகள். இப்போ டபக்குன்னு முதல்ல காங்கிரஸ் போச்சு, காங்கிரஸ் போன பிறகு கம்யூனிஸ்டுகள் போனார்கள். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு என்ன துரதிர்ஷ்டம்னா, திருப்பரங்குன்றத்தில் இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, உச்ச நீதிமன்றம் போறாங்க, கோர்ட் ஆர்டரை மதிக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, சட்டத்துறை அமைச்சர், அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவர் வந்து எம்எல்ஏ ஆபீஸை திறக்கிறார். இந்த பக்கம் மாணிக் தாக்கூர், இந்த பக்கம் சு வெங்கடேஷ். ப்ரெஷர் தான், ப்ரெஷரை தாண்டி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சாதாரணமாக சரி, கூட்டணி கட்சிகளுக்கு பயப்படுறாங்களா, எதிர்கட்சிக்கு அதை விட பயப்படுறாங்க. இப்போ அசம்பிளியில் வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி பேசினா வாயை பொத்தி கொண்டு இருக்கிறார்கள், கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய விஜய்க்கு ஆஸ்தான ஜோதிடர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை வந்து இவங்க ஓஎஸ்டியா அப்பாயின்ட் பண்ணா அதை கூட கேள்வி கேட்குறாங்க, உடனே வாபஸ் போடுறாங்க. ஒவ்வொரு விஷயமாக இவர்கள் யாருக்கு அடிபணிகிறார்கள், திமுகவுக்கா அல்லது கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லார்ட்டையுமே அடிபணிகிறார்கள். இதோடு சேர்த்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை, அங்கே வந்து அந்த அலுவலகத்திலே வந்து கம்யூனிஸ்ட்காரர்கள், குறிப்பாக அந்த ஒன்றிய செயலாளர் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதனால் அந்த வட்டாட்சியர் வந்திருக்கிறவங்க யார் என்னன்னு விசாரிங்க, அவங்க பேக்ரவுண்டு என்னன்னு பார்க்க சொல்லியிருக்காரு. இப்போ உடனே திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்த் என்ன சொல்கிறாரு, இப்படி கம்யூனிஸ்டுகள் யார், நக்சல்கள் மாணவர் அமைப்பு யாருன்னெலாம் இப்படி இவர் பார்க்க சொல்லியிருக்காரு, இவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர், சங் பரிவார் கும்பல் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்த உடனே இப்போ அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு கண்டு பயப்படுகிறதா தாவேக்கா அரசு? கம்யூனிஸ்டை கண்டு மட்டும் பயப்படலைங்க. கம்யூனிஸ்டை கண்டு பயப்படுறது, காங்கிரஸை கண்டு பயப்படுகிறது, முஸ்லீம் லீக்கை பயப்படுகிறது, திருமாவளவனை கண்டு பயப்படுகிறது. இப்போ 2 நாளைக்கு முன்னால திருமாவளவன் பிறந்த நாள் நடந்தது. தஞ்சாவூர்ல இந்த பையனுக்கு ஆகாஷ வந்து அடிச்சு உள்ள போட்டு போய், ஆகாஷ கைது செய்யறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தது, ஆனால் அனுமதி இல்லாமல் பதாகை வைத்து மறியலில் ஈடுபட்டவர்களை கைது பண்ணதுக்கு தைரியம். அப்போ என்ன அர்த்தம்?
இதே தான் இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்கிறார்கள் மாத்துறார்கள்ங்கிறதா. இப்போ ஆகாஷ் ஏன் அரெஸ்ட் பண்ணோன்னு ஒரு அறிக்கை வருது போலீஸ்டேருந்து, இவங்களை பற்றி அறிக்கை வரல. திருமாவளவனுக்கு பயப்படுகிறார்கள், காங்கிரஸுக்கு பயப்படுகிறார்கள் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் இன்னைக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முஸ்லீம் லீக் பயப்படுகிறார்கள். அப்போ இந்த பயத்தின் காரணமாகவே இவர்கள் எத்தனை நாள் ஆட்சியை நடத்துவார்கள்? இதுதான் இப்போ உள்ள கேள்வி. அதுதான் வாபஸ் அரசாக இருக்கிறது. இல்லை சார், நீங்கள் தெளிவாக மாணவர்கள் படிக்கிறதா முக்கியம்னு நம்ம சொல்லியாச்சு. அதாவது அந்த சர்க்குலர் மாணவர்கள் அரசியலில் பங்கேற்கக்கூடாதுன்னு சர்க்குலர் போடவே இல்லை. சர்க்குலரில் என்ன இருக்குது, அஜிடேஷனில் அவங்க போகிறத தடுப்பதற்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் பெரும்பாலான இந்த சிஜேபியோட போராட்டங்கள் அது வன்முறையில் முடிகிறதுனால அந்த எச்சரிக்கை உணர்வோடு சொல்கிறேன். ஒரு எச்சரிக்கை உணர்வோடு அதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னோமானா, கம்யூனிஸ்டுகளும் விசிகேயும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னா, பலவீனமான ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்க்கிறார். மத்தியில் காங்கிரஸ் என்று ஒரு பலவீனமான அரசு தான் அவங்க ஆட்டி படைத்து கொண்டிருந்தார்கள். இந்த சுற்றறிக்கையில் இதில் ஒன்றையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கனியாமூர் பள்ளி அங்கே ஒரு தற்கொலை நடந்துருச்சு, அது எதனால் காரணங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் விசாரணை தெரிஞ்சது. ஆனால் அந்த போராட்டத்தை நாங்கள் தான் முன்னெடுத்தோம், அது எப்படி கொளுத்துனாங்க எல்லாம் தெரியும், மக்கள் அதிகாரம் சொன்னது. ஆனால் இப்போ அந்த மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகளுடைய ஆதரவோடு தான் சிஜேபி இவங்கெல்லாம் இங்கே போராட்டம் பண்ணுறாங்கிறப்ப அப்படின்னா இந்த அரசுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்க தானே செய்யும். இல்லை, அரசாங்கம் அரசு அதிகாரிகள் தங்களுடைய கடமையை சரியாக செய்கிறார்கள், காவல்துறை கடமையை சரியாக செய்கிறார்கள். ஏன் செய்கிறாங்கன்னா, புதிய அரசாங்கம் வந்திருக்கு, புதிய அரசாங்கம் நமக்கு ஆதரவாக இருக்கும்னு நம்பிக்கையில் செய்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் நீங்கள் மண்ணள்ளி போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தான் ஆபத்து, இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்து. நாளைக்கு தைரியமா யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இல்லப்பா, இப்ப சிஜேபி ஆரம்பத்துல பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க, நாளைக்கு எந்த கட்சிக்கு எதிராகவும் இதே போல வன்முறை. அவங்களுக்கு தேசமே வேண்டாமா சார், அவங்க ஆன்டி நேஷனல்ல தானே இருக்காங்க, நாளைக்கு நேரம் உங்ககிட்ட தான் வருவாங்க சார். சிறுபான்மையினரை இதுவரைக்கும் திமுக நம்பினது, திமுகவுக்கு என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டாங்க. இனிமேலாவது திமுக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். இந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு குதிச்சுட்டு கிடந்தா பாருங்க ஒரு முட்டாப்பைய, அவனுக்கு இதெல்லாம் புரியணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க சார். முதல்ல நீ இந்துவா இருக்கிறதுனால தான் நீங்க டிப்டி சிஎம் வர முடிஞ்சது, இல்லை வர முடியுமா உன்னால? அந்த ஹிந்து தான் உனக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்களா ஓட்டு போட்டாங்க. நீ யாரை ஒழிப்பேர் என்று சொன்னாயோ அந்த ஹிந்து தான் உனக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால இந்த மாதிரி மிரட்டல்கள் வந்த உடனே அதுக்கு அடிபணிவது என்பது இந்த அரசாங்கத்தின் பலவீனத்தை காமிக்கிறது. என்ன செய்யலாம்? நாங்கள் கொடுத்ததை ஒரு ஜென்யூனான நோக்கில் கொடுத்துருக்குறோம், ஆனால் நாங்கள் அதை தவறாக பயன்படுத்த மாட்டோம், கண்காணிப்போம் சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் மாற்றணும்? ஆகையினால இதில் ரெண்டாவது ஆதவர்ஜுனும் திருமாவளவன் கூட தான் இருக்கிறார். அது இன்னொரு பக்கம், இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு அங்கே. மற்றபடி என்னுடைய அரசியல் ஆசான்னு திருமாவளவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லிடுவார்? அவர் ஒரு அப்படி இங்கே போகிறாங்க, அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் இதுக்கு போகிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு, அதாவது முடிஞ்ச பிறகு போய் வரவேற்கிறது ஆதவர்ஜுனா தானே, அப்படித்தான் இருக்கு. அதனால விஜய் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.